நேர்ல பாப்பீங்க, இந்த பரிசை வாங்குவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. டக்குன்னு ரிசல்ட் அன்னைக்கு மார்க் பார்த்ததும் இப்ப ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னு தெரிஞ்சதும் அப்ப கூப்பிடுவாங்கன்னு நினைக்கல. அவங்க கூப்பிட்டதும் ரொம்ப பார்க்க போறோம் எப்படி இருக்கும் பயமா இருந்துச்சு ரொம்ப. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் பேசினாரு. அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என்ன பேசினாரு? போனது ஹார்ட் வச்சு எடுக்கலாமான்னு கேட்டேன். எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தாரு. அப்புறம் 12th இதை விட நல்ல மார்க் எடுத்து நான் உங்களை திருப்பி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஐம் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என்ன என் ஹஸ்பண்ட் கூட வர முடியலங்கிற ஒரே வருத்தம் தான். அவங்களுக்கு திடீர்னு ஒரு இன்சிடென்ட், அதனால வர முடியல. நான் மட்டும் தான் வந்திருக்கேன். அவர் வந்து தான் இன்னும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்போம். இருந்தாலும் விஜய் சார் கையில் அவார்டு வாங்கினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நிறைய ட்ரக் யூஸ் பண்ணிருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே. அவர் இப்படி சொல்லவும் அவர் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் சொன்னதுல நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம்னு ஆசைப்படுறீங்க? நான் நல்லா படிக்கணும், நிறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னார். அதெல்லாம் நான் இன்னும் நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு இன்னும் மேல வரணும்னு நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.